पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायण परो व्यक्तात् अव्यक्तमव्यक्तसम्भवम् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्ति मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாங்கிய யோகம். அதுல 21வது ஸ்லோகத்துக்கு மேல விசாரம் போய்கிட்டு இருக்கு. லாஸ்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம ஞானம் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு உபாயம் தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல பிரம்மத்தை அறியறதுக்கு. என்ன உபாயம்? நேத்தி நேத்தி. இந்த நேத்தி நேத்தி பண்றதான் லட்சணங்கள் எல்லாமே, ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாமே அந்த நேத்திய பண்றதா தான் இருக்கு. நேத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவாவே அர்த்தம் எடுக்கிறது. தர்மம் அப்படின்னா ஆப்போசிட் அதர்மம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சத்தியம்னு எடுத்தா அசத்தியம். நெகட்டிவ் போடும் போது என்ன பண்ணுவோம்? ஆன்னு போடுவோம். அதே மாதிரி நாஷி, அது கூட ஆவை போட்டீங்கன்னா அநாஷி. வினாஷி அப்படின்னா அது கூட ஆ போட்டீங்கன்னா அபிநாஷி. சலம், அசைகிறது, அது கூட நெகட்டிவ் போட்டீங்கன்னா அச்சலம். மிருதம், மரணம் அடையக்கூடியது, அது கூட ஆவு போட்டீங்கன்னா அமிர்தம். ஜஹ அப்படின்னா பிறத்தல், அது கூட நெகட்டிவ் போட்டீங்கன்னா அஜக, பிறப்பில்லாதது. இது மாதிரி எல்லாத்துக்கூடையும் ஆத்மாவோட லட்சணங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வித்யா மட்டும்தான் நெகட்டிவ்ல சொல்லி ஒரு மீனிங்க ஒரு ஞானத்தை உண்டு பண்ற. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இது இது இதுன்னு ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் சொல்லி சுட்டி காட்டி நம்ம அறிய முடியும். இந்த உலகத்துல இருக்க சர்வத்தையும், சொர்க்கம் வரைக்கும் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும், ஈஸ்வரனோட ரூபங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? வர்ணனை பண்ண முடியும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எச்சில் படாத ஒரு தத்துவம் இருக்கு. எச்சில் படாதது, யாராலையும் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி சிந்தனைக்கு எட்டாதது, யாராலையுமே சிந்திக்க முடியாத ஒரு வஸ்து இருக்கு. அந்த வஸ்து எது அப்படின்னா வெறும் நான். இப்ப சொல்றீங்களே சுவாமி நான் அப்படின்னு, இந்த சப்தம் வந்துருச்சுன்னா அது நான் இல்லை. நான்ன்றது உள்ளுக்குள்ளார வெறும் ஸ்புரணமா இருக்கிறது, வெறும் ஸ்புரணம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? நான் அப்படின்ற ஒரு சப்தத்தை பயன்படுத்துறோம். அப்போ இந்த நானை அறியறதுக்கு, இந்த ஆத்மாவை அறியறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, அது நிர்குண நிராகாரம். முக்கியமானது அதுதான் சொல்ல வருது. அதுக்கு எந்த ஒரு நாமமும் இல்லை, எந்த ஒரு குணமும் இல்லை, எந்த தேகங்களும் இல்லை. அப்ப நான் இந்த தேகம்னு கிரகணம் பண்ணிட்டு இருக்கேனே சுவாமி அப்படின்னா, இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்துல முக்கியமான காரியம் என்னன்னா, நானையும் இந்த தேகம் முதலிய எல்லாத்தையும் பிரிச்சு அறியறது தான். இப்ப அந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணிருக்கோம்? இந்த இது வரைக்கும் வந்திருக்க 21வது ஸ்லோகம் வரைக்கும் 7-8 ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொன்னா இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகத்துக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கு, நான் பிறக்கிறது இறக்கிறது இல்லை அப்படின்னு தன்னை பிரிச்சு அறிகிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கு பிறகு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம ஞானின்றவன் பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு அந்நியமா இருப்பானான்னு கேட்டீங்கன்னா, பிரம்மமா ஆத்மாவா தான் நம்ம இருக்க முடியும் ஒழிய ஆத்மாவை அறிதல் என்பது முடியாது. யாராவது நான் ஆத்மாவை அறிந்தேன் அப்படின்னு எவனாவது சொல்றான் அப்படின்னா அவன் அறியவில்லை அப்படின்னு கேனோபனிஷத்து பாத்தீங்கன்னா மந்திரம் ஸ்பஷ்டமா சொல்லு. எவன் அறிந்தேன் என்று சொல்கிறானோ அவன் அறியவில்லை. நான் இந்த ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறியவில்லை அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் அறிந்தான். எவ்வித காரணத்தை கொண்டும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்டா அறிய முடியாது. அப்ப ஆப்ஜெக்டா அறிய முடியாதுன்னா என்ன பண்ணணும்? நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போய் நான் நானா நிக்க முடியும். வெறும் நானா நிக்கிறது. அப்ப ஆத்ம ஞானின்றவன் நானாக இருப்பவன், நானை அறிந்தவன் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நானை அறிந்தவன் இல்லை. அப்ப ஞானம் சொல்றமே சுவாமி அப்படின்னு கேட்கும் போது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே போய் வெறும் நானா இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னும் போது, இவன் நேத்து பாட்டத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பூர்வபக்ஷி ரூபத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார்.
தத்திர கேச்சித்து பண்டிதம் மன்யாகா. வந்துருங்க பாடத்துக்கு, நேற்று பாடத்துல நான் லாஸ்ட் முடிக்கும் போது எங்க விட்டுருக்கணும் அங்க இருந்து. தத்திர கேச்சித்து பண்டிதம் மன்யாகா. சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னை ரொம்ப பண்டிதர்களா நினைச்சவங்க உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. புத்திசாலிகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, தன்னை பண்டிதர்களா நினைச்சவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வதந்தி, தன்னை பண்டிதர்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்களா சாமி, ஜென்மாதி ஷட்பாவ விக்ரியா ரஹிதா, 6 விதமான பாவங்களும் இல்லாதது, பாவ விகாரங்களும் இல்லாதது ஆத்மா. ஜென்மம் இல்ல, அம்மா வயிற்றுல இருத்தல் இல்ல, பிறக்கிறது இல்ல, வளர்றது இல்ல, பரிணாமத்தை அடையிறது இல்ல, தேய்கிறது இல்ல, மரணிக்கிறது இல்ல அப்படின்னு 6 விதமான பாவங்களும் இல்லாதது ஆத்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவிக்கிரியக அகர்த்தா ஏக்கக அகம். இந்த ஆத்ம தத்துவமானது நான் அப்படின்றது அவிக்கிரியகனா எந்த ஒரு விகாரத்தையும் அடையாதது, சலனம் இல்லாதது. அது மட்டும் இல்ல, அகர்த்தா, எந்த காரியங்களுக்கும் அது கர்த்தா இல்லை. கூடவே என்ன சேர்த்துக்கணும், அது எந்த போகத்தையும் அனுபவிக்கின்ற போக்தாவும் இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே ஆனது, ஸ்கிரீன் மாதிரி, சினிமா ஸ்கிரீன் மாதிரி ஒண்ணு. அதுல இருக்க காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க கேரக்டர் எல்லாமே அதுக்கு மேல கல்பிதம். அதே மாதிரி இந்த நானுக்கு மேல இந்த மொத்த பிரபஞ்சமும், எல்லா தேகங்களும், என்னுடைய இந்த தேகம் மட்டும் இல்லை, எல்லா தேகங்களும் கல்பிதம். நான் ஒருவன் தான், ஏக்க ஏவ அகம் ஆத்மா, நான் ஆத்ம தத்துவமா இருக்கேன், நான் நானா இருக்கேன், நான் வந்து தேகம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் அப்படின்ற அந்த நான்ல நிக்கிற தன்மை, அது அறிவு நம்ம சொல்றோமே. இது ந கசியச்சித்து ஞானம் உற்பத்தியதே, இந்த விதமான ஞானம் யாருக்குமே உண்டாகாது. யாரு சொல்றா, பண்டிதர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றா. அதெல்லாம் நமக்கு ஆகாது சார். யாரோ வருவாங்க, ரமணர் மாதிரி வானத்துல இருந்து யாரோ வருவாங்களா இருக்கும், அவங்களுக்கு உண்டாகுமா இருக்கும். இல்லைன்னா இமயமலையில காடுகள்ல எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருப்பா. நமக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இது மாதிரிலாம் முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, நான் பிராணன் இல்லை, நான் அஜ்ஞானமும் நான் இல்லை, நான் சைத்தன்யமாக சச்சிதானந்த சுரூபமா பார்ப்பவனா இருக்கேன், இது எல்லாம் பொய் அப்படின்னு ஒரு ஞானம் யாருக்காவது உண்டாகுமாங்க? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் உண்டாகுமா? நமக்கே தெரியுது இல்லை, இதெல்லாம் உண்டாகுமா சாமி? அதே மாதிரி பண்டிதரா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ காண்டிகள் சொல்றாங்க, பூர்வ மீமாம்சகர் கர்ம காண்டிகள் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஜமானர்களை வந்து பிரீத்தி பண்றதுக்காக, ஸ்துதி பண்றதுக்காக. ராஜா இல்ல அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா, குழந்தைய வந்து ராஜான்னு சொல்றோம். அப்ப ராஜாவா ஆயிட முடியுமா? குழந்தை வந்து ராஜாவா? நம்ம காரியம் சித்திக்கிறதுக்காக என்ன பண்றோம், குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணணும், உணவை வந்து ஊட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ராஜா இல்ல கண்ணு இல்ல சாப்பிடுப்பா, ராஜா இல்ல அப்படின்றோம். ராஜாவாயிட முடியுமா? அதே மாதிரிதான் கர்ம காண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சம்பாவனா கொடுக்கிற சமயம், சம்பாவனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணாதான், எஜமானர்களை ஸ்துதி பண்ணாதான் நல்ல சம்பாவனா கிடைக்கும், நல்ல தனம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம், ஸ்துதி பண்ணாதான் காரியம் நடக்கும், ஸ்துதி பண்ணலன்னா காரியம் நடக்காது. அப்போ எஜமானர்களை ஸ்துதி பண்றதுக்காக நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ ஈஸ்வரனா இருக்க, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்கு. அது சும்மா காட்டியும் சொல்லப்பட்டது, அது வாஸ்தவத்துல அதுக்கு தாற்பயம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகள் இந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடிய அனகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவத்தெல்லாம் உதாசீனப்படுத்துறாங்க. இது மாதிரி ஒரு ஞானம் யாருக்குமே உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞானமே உண்டாகாது அப்படின்னா அந்த ஞானத்தை அடையறதுக்காகத்தான் என்ன எடுக்கப்படுது, சர்வ கர்ம சந்நியாசம் எடுத்துக்கிட்டு நிஷ்டைக்காக அகம் 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 அகம்னு தொடர்ந்து நிக்கிறது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க 83 பேர் இப்ப பாடத்துல இருக்கீங்க, 85 பேர் இருக்கீங்க. 85 பேர்த்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சன்னியாசிகள்? ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாரும் கிரகஸ்தர்களா தான் இருக்கீங்க. அப்ப கிரகஸ்தர்களா இருக்கிறவங்கல இத்தனை பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் முடியுமா சாமினா? ஞானம் முடியும்.
கிரகஸ்தாசிரமத்திலேயோ வானப்பிரஸ்தத்திலேயோ இருந்துகிட்டு கொஞ்சோண்டு ஃபேமிலியில கமிட்மெண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நித்தியம் வகுப்பை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஸ்பஷ்டமான ஞானம் உங்களுக்கு உண்டாயிடும். ஆனா ஞான நிஷ்டை சம்பவிக்குமா அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிடும். இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நான் திரும்ப 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 சொல்லி 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 உங்களுக்குள்ளார ஒரு ஞானம் உண்டாயிடும். ஆனா அந்த நான்ல நிக்கணும் அப்படின்னா எந்த கர்மம் இருந்தாலும் அது பெரிய தடையா இருக்கும். அப்ப அந்த நான்ல நிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சந்நியாசம்? சர்வ கர்மங்களையும் சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மியில நிக்கிறது. நான்ல நிக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பரோட்ச ஞானம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் தேவையில்லை. நீங்க கொஞ்சோண்டு இதுக்கே தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய காலையில கமிட்மெண்ட் எல்லாம் தியாகம் பண்ணாதான் 8 மணி வரைக்கும் உட்கார முடியுது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், முன்னாடியே கிளம்பி போயிடுறோம். ஐயோ அடுத்த வேலை இருக்கே, சாமி என்ன இழுத்துக்கிட்டே போறாரு அப்படின்னு 7:30 நிறைய பேர் போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த கமிட்மெண்ட். அப்ப கமிட்மெண்ட் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தை கிரகணம் பண்றதுலயே ப்ராப்ளம் வந்துடுது. அப்ப ஞான நிஷ்டைன்றது 24 மணி நேரம் அகம் நிக்கிறது முடியாது. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளோட வேதாந்த ரீதியில என்ன சொல்றோம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா நல்லா சிரவணம் பண்ணி நானையும் நானுக்கு அந்நியமான இந்த தேகாதிகளையும் பிரிச்சு அறிஞ்சுக்கிறது. இது எங்க நடக்கும்? புத்தியில தான் நடக்கும். இந்த புத்தியில புரிஞ்சதுக்கு பிறகு அந்த புரிஞ்ச ஞானத்துல அகம்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயத்தனம் இருக்கோ அதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர். நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ற சந்நியாசமானது சாஸ்திரத்துல உபதேசிக்கப்படுகிறது. அப்ப இங்க அதனால்தான் அந்த இவர் கேட்கிறார், பண்டிதர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, இந்த ஞானமே உண்டாகாதுங்க ஒருத்தருக்கு. அந்த ஞானமே உண்டாகல அப்படின்னா யஸ்மின் சதி சர்வ கர்ம சந்நியாசக உபதிஷ்யதே. எதன் பொருட்டு வந்து எந்த ஞானம் உண்டாச்சோ அந்த ஞானத்துல நிக்கிறதுக்காக தான் சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லப்படுது. ஞானமே உண்டாகல அப்படின்னா அப்ப அதுல நிக்கிறதுக்கான சர்வ கர்ம சந்நியாசம் எதுக்கு உபதேசிக்கப்படுது? அதெல்லாம் தேவையே. ஞானம் உண்டாகாது. ஞானம் உண்டாகல அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக சந்நியாசமும் தேவையில்லை. ஞான நிஷ்டைக்கு தான் சந்நியாசம். அந்த ஞான நிஷ்டை ஞானமே உண்டாகாது. அப்ப ஞான நிஷ்டையும் உண்டாகாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியாச்சு. யாராவது கீதா பிரஸ் புக்கு சங்கர பாஷ்யம் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 448வது பேஜ் கீதா சங்கர பாஷ்யம். இல்லாதவங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. தமிழ்ல தெரியாதவங்கள சம்ஸ்கிருதம் தெரியலன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நான் தெரிஞ்சவங்களுக்காக சொல்றேன். 448வது பேஜ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50வது ஸ்லோகம் 18:50. யாராவது எழுதிக்கிறதுனா அந்த இடத்துல பக்கத்துல எழுதிங்க. 18:50ன்னு தமிழ்ல தெரிஞ்சவங்க எழுதிங்க ரெஃபரன்ஸ்னு. பின்னாடி நீங்க பாக்குறதுக்கு உபயோகமா இருக்கும். 18:50 வந்து பாத்தீங்கன்னா கீழே கரெக்டா அப்படியே எழுதியிருக்காரு. அதுல 2வது பேராகிராஃபே கேச்சித்து தூ பண்டிதமன்யா. சில பேர் பண்டிதர்னு நினைச்சவங்க சில பேர் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அது அப்படியே வேற ஒரு சப்தங்கள்ல அங்க ஆச்சாரியார் சொல்ற சங்கரர் திரும்பவும் பாஷ்யம் பண்றார். கேச்சித்து தூ பண்டிதம் மன்யாக. சில பேர் தன்னை பண்டிதரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, நிராகாரத்வாத் ஆத்மவஸ்து ந உபைதி புத்திஹி. இந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா நிராகாரம். அவங்க சொல்ற லாஜிக் பாருங்க, ரொம்ப கிளியரான லாஜிக். இந்த ஆத்ம ஞானம்ன்றது ஆத்மான்றது எப்படிப்பட்டது நம்ம சொல்லியிருக்கோம். நிறம் இல்லை, குணம் இல்லை, சுவை இல்லை. டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் டீக்கு சொல்ற மாதிரி தான். இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு வந்து ரூபம் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு நாமம் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு குணம் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு தேகம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணியாச்சு. ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம். அப்ப நிராகாரமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து நமக்கு ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா அந்த ஞானம் நம்மளோட இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் ஏதோ ஒரு நாமம், ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு குணம், ஏதாவது ஒரு சின்ன அம்சமாவது இருக்கணும். இது பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சது ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம்னு ஏதாவது இருக்கா? நிர்குண நிராகாரம், ஃபார்ம் இல்லாம பேர் இல்லாத பெத்த பெருமாள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? பேர் இல்லாம, ரூபம் இல்லாம, பாடி இல்லாம, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற ஞானம் எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் ஏதாவது ஒரு எம்எம்மாவது
ஏதோ நாம ரூப குணங்களோட சேர்ந்துதான் இருக்கும். அப்போ ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னாவே சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா, மனசு மூலமா புத்திக்கு ஞானம் கிடைக்கும். சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? 5 விஷயங்களை தான் கிரகணம் பண்ணும். என்னது? கண்ணு ரூபத்தை கிரகணம் பண்ணும், காது சப்தத்தை கிரகணம் பண்ணும், மூக்கு ஸ்மெல்ல கிரகணம் பண்ணும், நாக்கு டேஸ்ட்டை கிரகணம் பண்ணும், இந்த ஸ்கின் வந்து தொடு உணர்ச்சியை கிரகணம் பண்ணும். இந்த உலகம் மொத்தமும் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களையும் அறியறதுக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மூலமா என்ன விஷயங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளார போகுதோ அதை தான் மனசு ஆலோசனை பண்ணி புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஞானமா உண்டாகும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சப்தம், நீங்க புக்கை பாக்குறீங்க, நான் என்னுடைய சப்தத்தை சொல்றேன். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா காது மூலமா உங்களுக்கு உள்ளார போய் மனசுல கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு ஞானமாக மாறும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நாம ரூப குணங்களோடு சேர்ந்து பஞ்ச விஷயங்களா தான் இருக்கும். கிளியரா புரிஞ்சுங்க. ஆனா நம்ம சொல்றோம் ஆத்மான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்திரியங்களால் அது அறிய முடியாது, அது வாக்குக்கு விஷயம் இல்லை, வாக்குல சொல்ல முடியாது. சாமி சொல்றீங்களே சாமி, அது வாக்குக்கு விஷயம் இல்லைன்னு வாக்குல சொல்றீங்களே சாமி, சப்தத்தை பயன்படுத்த சொல்றோம். மந்திரம் சொல்லுது அசப்தம் அரூபம். மந்திரம் வந்து கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. அது எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசப்தம், சப்தம் இல்லாதது, அஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி இல்லாதது, அரூபம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இல்லை, அதுக்கப்புறம் அவ்யயம் தேய்வில்லாதது, அது வந்து பார்த்தீங்கன்னா அரசம், அரசம்னா டேஸ்ட் இல்லாதது, அது மட்டும் இல்லை நித்தியம் நித்தியமானது, அது மட்டும் அகந்த வச்ச கந்தம் ஸ்மெல் இல்லாதது. அப்போ 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லாதது ஆத்மான்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4வது வள்ளி 15வது மந்திரம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப 4வது வள்ளியில வந்து 15வது மந்திரம் எல்லாத்தையும் நீக்கிடுச்சு. அப்ப நீக்கினதுக்கு பிறகு ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குண நிராகாரம். இந்த உலகத்துல எத்தனை சயின்டிஸ்ட் இது வரைக்கும் வந்திருக்காங்களோ, அனாதி காலத்திலிருந்து யாரெல்லாம் இது வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ஞானம், எல்லா ஞானங்களும் இந்த 5 விஷயங்கள்ல ரூப ரச கந்த ஸ்பர்ஷத்துலதான் உண்டாயிருக்கும். அப்ப இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை கிரகணம் பண்ண முடியணும் அப்படின்னா புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயத்துலதான், 5 புலன் விஷயத்துலதான், இந்திரிய விஷயங்களை தான் அறிய முடியும், அறிவா மாறும். ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம். இப்ப நான் கேட்கிறேன், அது மாதிரி அறிவு புத்திக்கு உண்டாகுமா? அப்போ பூர்வபக்ஷி சொல்றது கரெக்ட் தானே? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா ஆத்மான்னு இல்லாத வஸ்துவை ஏதோ கல்பனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா வேதாந்திகள்லாம். அது மாதிரி ஒரு வஸ்துவே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சா இருக்குன்னு சொல்லலாம், கண்ணுக்கு தெரியலன்னா என்ன சொல்லலாம்? இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நம்ம 3 விஷயங்கள் சொல்றோம். எது? பிருத்திவி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் அக்னி. இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்றோம்? அறியறோம், பார்க்கிறோம். கண்ணில் பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஜலத்தை பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியையும் பார்க்குறோம் இருக்கு அப்படின்னு. இந்த 3த்துக்கு கடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கு? கண்ணுக்கு தெரியாத திரவியங்கள் அப்படின்னா வாயு, ஆகாசம். இந்த 2 தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமூர்த்த திரவியங்கள் நம்ம சொல்றோம். மூர்த்த திரவியங்கள்னா ஃபார்ம் இருக்கிறது. பிருத்திவி, ஜலம், அக்னி மூர்த்த திரவியங்கள், ஃபார்ம் இருக்கிற வஸ்துக்கள். அதுக்கப்புறம் வாயு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குறோமான வாயு கண்ணில் பார்க்கல, ஆனால் தொடு உணர்ச்சி மூலமா நம்ம என்ன பண்றோம்? அறிகிறோம். வாயு இருக்கு, சில்லுன்னு காத்து இருக்கு, ஹாட்டா இருக்கு, காத்து வீசுது, அப்ப நம்ம தெரியுது. ஆனா ஆகாசம் இருக்கா இல்லையா நம்ம பார்க்கிறோமான்னு கேட்டீங்கன்னா ஆகாசம் பிரத்யக்ஷ வஸ்து இல்லை, ஆகாசத்தை பார்க்க முடியல. எப்படி உணர்றோம்? ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னாவே ஆகாசத்தை யாரும் பார்த்ததில்லை. எதுவும் இது பண்ணாதீங்க, நான் ஆகாசத்தை பார்க்கறேன் சாமின்னு சொல்லாதீங்க. ஆகாசத்தெல்லாம் பார்க்கவே இல்லை, நம்ம கண்களுக்கு விஷயம் இல்லை ஆகாசம். அப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? எப்படி ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ், அவ்வளவுதான், இடம் கொடுக்கறது. அவகாசம், தாத்ருத்துவம், ஆகாசம் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. அதை பார்க்க முடியாது. நம்ம இருக்கோம்ல, ஆமா இருக்கோம். எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டா ஆகாசத்துல. இப்ப நான் கேட்கிற நான் சொல்ற சப்தங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ இருந்து கேட்குறீங்க. டெக்சாஸ்ல இருந்து இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எங்க இருக்கு பாருங்க, அமெரிக்கால இருந்துகிட்டு பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சப்தம்
என்ன ஆகுது, டிராவல் பண்ணுது, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சப்தம் டிராவல் பண்றதுக்கான மீடியத்துக்கு தான் பேர் என்ன பேரு, ஆகாசம்னு பேர். அப்ப ஆகாசத்தையே பார்க்க முடியாது. சப்த குணக்கம் ஆகாசம் சொல்றோம். சப்தம் என்ற குணத்தை உடையது ஆகாசம். ஒரே ஒரு குணம் தான் ஆகாசத்துல இருக்கு. ஆகாசத்துக்கு குணம் ஒரே ஒரு குணம், சப்தம். இது மட்டும்தான். இந்த ஆகாசத்துக்கும் காரணமா இருக்கிற ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குணம் இருக்கானா? ஆகாசத்துக்கு இது ஆத்மாக்கு நிர்குணம், நிராகாரம். ஆகாசத்தையே நம்மளால இன்னும் பார்க்க முடியல, அறிய முடியல, அதை நிரூபணம் பண்ண முடியல. சயின்டிஸ்டால நிரூபணம் பண்ண முடியாது. ஆகாசத்தை பண்ண முடியாது. மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்டை தான் பண்ண முடியுது. இந்த 5வது எலிமெண்ட்டை வந்து நம்மளால பண்ண முடியல. அப்ப இதுக்கும் காரணமா இருக்கிறது எதுவோ அந்த ஆத்ம தத்துவம் நிராகாரம், அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆத்மான்றது ஒரு பம்மாத்து வேலை. எது யாரோ வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. சாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையே சொல்லி பொழப்ப ஓட்டிட்டு இருக்காரு. நிறைய குருமார்கள் அது மாதிரி சொல்லி சொல்லி அவங்க பொழப்ப ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரிலாம் ஒரு வஸ்துவே இல்லைங்க. கரெக்டு தானே? கண்ணுக்கு தெரிஞ்சா இருக்குன்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க நிரூபணம் பண்றது? இல்லதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வஸ்துவே இல்லை. அப்போ ஆத்ம ஞானம், ஆத்மான்றது ஒண்ணு இல்லை. ஆத்மாவே இல்லை அப்படின்னா அதை பத்தின ஞானம் யாருக்காவது உண்டாகுமா? ஆத்மான்றதுக்கு அர்த்தமே நிர்குண நிராகாரம். அப்ப நமக்கு ஞானம் உண்டாகணும்னா புத்தியில ஞானம் உண்டாகணும். புத்தியில ஞானம் உண்டாகணும்னா எந்த ஞானமா இருந்தாலும் அதுக்கு நாமரூப குணங்கள் ஏதாவது இருக்கணும். சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் இருக்கணும். இந்த ஆத்மாக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஆத்மாக்கு வந்து ஒண்ணுமே இல்லாததுனால அதை பத்தின ஞானம் இந்த புத்திக்கு உண்டாகவே உண்டாகாது. மனசு நல்லா புரிச்சு. எனக்கு தெரியும் சாமி, யாராவது கேட்குறாங்க, எனக்கு ஆத்மாவை தெரியும் சாமி, தெரியலன்னு அர்த்தம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது. இந்த புத்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டை மட்டும்தான் அறிய முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஜெக்டை மட்டும்தான் இந்த புத்தி, இந்த இந்திரியங்கள் மனசு மூலமா என்ன பண்ணும், அறியும். அப்ப இந்த புத்திக்கு அறியப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆப்ஜெக்ட். ஆனா ஆத்மா ஏன் அறிய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5 விஷயங்களும் இல்லை. அதே நேரத்தில் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா தானா இருக்கு, அறிபவனா இருக்கு. அறிபவன் அறியப்படும் வஸ்துவாக தன்னை அறிய முடியாது. அப்ப இந்த புத்திக்கு இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் இதெல்லாம் பரோக்ஷம். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? பரோக்ஷ ஞானம், சப்த ஞானம் அப்படின்னு பேர். ஆனா ஆத்மா அசப்தம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சப்தங்களை வச்சுக்கிட்டு நேத்தி 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 எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு, புத்தியையும் நீக்கினதுக்கு பிறகு எது மிச்சம் இருக்கோ அதுதான் அது. அது வாக்குல சொல்ல முடியுமா? வாக்குல சொல்ல முடியாது. அது அதுவாய் இருக்கும். நான் நானாய் இருப்பேன். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். எவன் வந்து அந்த சாட்சாத்காரம் பண்ணானோ மௌன வியாக்கியா போயிட வேண்டியதுதான். தட்சிணாமூர்த்தி மாதிரி மௌனியா ஆயிடுறது. அவன் வந்து அந்த விஷயத்தை எதை பேசினாலும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நான் சகுனத்தை தான் பேச முடியும். ஈஸ்வரனை பத்தி பக்கம் பக்கமா பேசலாம், வர்ணனை பண்ணலாம். அவருக்கு ரூபம் இருக்கு, எல்லாத்துக்கும் ரூபம் இருக்கு, அதனால எல்லாத்தையும் பேசலாம். ஆனா சுத்த ஆத்ம தத்துவத்தை பத்தி யாரும் பேச முடியாது. அப்ப ஒரே ஒரு மெத்தட் தான், நேத்தி 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 தான் பண்ண முடியும். அப்போ ஆத்ம ஞானமே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமே ஒண்ணு கிடைக்காது அப்படின்னா அதுல தான் 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 நிக்கிற நிதித்தியாசனம் சம்பவிக்குமா சுவாமி? நிஷ்டைக்காக சொல்றது. நிஷ்டை சம்பவிக்குமானா? நிஷ்டை சம்பவிக்காது அப்படின்னு 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான். இதே விஷயத்த என்ன பண்றார், இத விரிவா வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 50வது ஸ்லோகத்துல ரொம்ப எலாபரேட்டா இந்த விஷயத்த, ஒரு பேராகிராஃப்ல சொன்ன விஷயத்த ரொம்ப எலாபரேட்டா நம்ம அங்க விசாரம் பண்ண போறோம். அடிச்சா புரிஞ்சு. இதுக்கப்புறம் உடனே சித்தாந்தி ஆரம்பிக்கிற. இந்த பாடத்துக்கு வந்துருக்கு சித்தாந்தி. உடனே சங்கரர் சொல்ற, நீ சொல்ற மாதிரி இல்லப்பா, நீ சொல்வது போல இந்த ஞானம் உண்டா, ஆத்ம ஞானம் யாருக்கும் உண்டாகாது. ஆத்ம ஞான நிஷ்டைக்காக எல்லா கருமத்தையும் விடுதல் என்பதும் சம்பவிக்காது, தேவையில்லை. அப்ப என்ன பண்ணுங்க, எல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலேயே ஹோமத்தை பண்ணிக்கிட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டு
இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சாகர காலம் வரைக்கும் அக்னிகோத்திரம் யாவஜீவம் அக்னிகோத்திரம் ஜுஹ்யாத். பூர்வ பட்சிகள் சொல்றாங்க, சாகர காலம் வரைக்கும் அக்னிகோத்திரத்தை பண்ணிக்கிட்டே இரு, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு. குருவன் ஏவேக கருமானி ஜிஜீவிஷே சதகுசமாக. ஈஷாவாசியத்துல 2வது மந்திரம் சொல்லுது, 100 வருஷம் வாழணும் அப்படின்னா 100 வருஷமும் நீ என்ன பண்ணிக்கிட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு வேற சாய்ஸ் இல்லவே இல்லை, சாய்ஸ் இல்லவே இல்லை. கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. சாகர காலம் வரைக்கும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி சொல்றான். உடனே சித்தாந்தி சொல்ற, இல்லப்பா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, ந ஜாயத்தே இத்தியாதி சாஸ்திர உபதேச ஆனர்த்தக்யாத். ஒரு ஹேத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்றார், அப்படி ஆத்மாவை பத்தின அறிவே உண்டாகாது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சி வச்சு 700 ஸ்லோகத்தை சொல்லி நேரத்தை விரயம் பண்ணலாமா? யோசிச்சு பாரு. ஒரு தேவையில்லாத காரியத்தை வந்து யாராவது பெரியவங்க பண்ணுவாங்களா? யூஸ்லெஸ்ஸான காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா? ஒரு நியாயம் சொல்லுவோம், பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பின பிரவர்த்தத்தைன்னு ஒரு நியாயம் இருக்கு. பிரயோஜனம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு பைத்தியம் இருந்துச்சு. பைத்தியம்னா திட்டுறதுக்காக சொல்ல, மனம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா வா இங்கே வா, ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு கையில் வச்சுட்டு நான் கூப்பிட்றேன், வரல. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டை எடுத்ததுக்கு பிறகு, பிஸ்கெட்டையும் இதையும் பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த பைத்தியத்துக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, சுவாமி வந்து நமக்கு பிஸ்கெட் கொடுக்குறாரு அப்படின்னு வருது. அப்போ ஒரு பைத்தியத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியத்துல ஒரு பைத்தியமும் கூட பிரவர்த்திக்காது. அப்படின்னும் போது கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்லோகங்கள்ல இந்த பகவத்கீதையை எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா வியாசர் சொல்லி அதை எழுதி வச்சு, இவர் சொன்னதை சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாஷ்யத்தையும் பண்ணி அதை பரம்பரையா குருநாதர் குரு சம்பிரதாயத்துல இதை படிச்சு இத்தனை பேர். அப்போ எல்லாரும் முட்டாள்களா? யூஸ்லெஸ்ஸான காரியத்தை எவனாவது பண்ணுவாங்க? வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல பூர்வ பாகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா வேதாந்தத்துல என்ன பண்ணிருக்கு, 1180 உபனிஷதங்கள். ஒவ்வொரு சாக்கைக்கும் ஒரு உபனிஷத் வீதமா 1180 உபனிஷதங்களை சொல்லி வச்சிருக்கு. உபனிஷதங்கள் அது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உணர்வு மயமானது, சச்சிதானந்தம் நிர்குணம் நிராகாரம். அப்ப இவ்வளோ மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மகான்களும் ரிஷிமார்களும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாமே என்ன ஆயிடும், நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞானம் உண்டாகாது. அப்படின்னு நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிடுமே சுவாமி, எல்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்துன்னு இப்ப கீதால ஆச்சாரியர் சொல்றாருல்ல. இந்த ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த மந்திரங்கள்லாம் இத்தியாதினா 11 இருந்து 31 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள், ஆத்மாவை பத்தி லட்சணங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே சாஸ்திர உபதேசம். இதான் சாஸ்திரம், ஆத்ம வித்யான்னு பேர். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஆனர்த்தக்யாத் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும், அர்த்தம் இல்லாதவையா ஆகிவிடும். இப்போ நம்மளாம் உட்காந்து எதுக்கு படிச்சுக்கிட்டு இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்களேன். 1.5 மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் படிக்கிறதும் வருஷமா போகுது. அப்போ வருஷமா டைம் கொடுத்து 1 மணி நேரம் வேலை ஏற்றத்தனமா வந்து நம்ம இதை படிச்சுக்கிட்டு இதுக்கு யூஸே இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்? ஆச்சாரியா ஒரு நல்ல லாஜிக் சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறார். யதாச்ச மேலும், சேனா மேலும் மேலும், யதா எந்த விதமாக, சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத். ஆச்சாரியர் இன்னொரு ஒரு லாஜிக் சொல்றார். சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்குங்க. ஒரு மந்திரம் ஈஸ்வரனோட வாக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ஈஸ்வரனோட வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கோ அதே சாமர்த்தியம் மந்திரத்துக்கு இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவிதமா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சந்தியாவந்தனம் பண்ற காலத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்பெல்லாம் சந்தியாவந்தனம் வெறும் காயத்ரியை மட்டும் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து 23 அங்கங்கள் இருக்கு காயத்ரி இதுக்கு சந்தியாவந்தனத்துக்கு. அதுல 18வது அங்கமா காயத்ரி ஜபம் வச்சிருக்கு. காயத்ரி ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் காயத்ரி ஜபம் பண்றேன் அப்படிங்கிறேன். காயத்ரி ஜபம் நான் உடனே இமிடியேட்டா கேட்பேன், பூர்வ பாகம் உத்தர பாகம்லாம் சேர்ந்து பண்றீங்களா அப்படின்னு. இல்லை வெறும் காயத்ரி மட்டும் பண்றேன் அப்படின்னு. இது புத்திசாலிகள், எல்லாமே புத்திசாலிகள்.
முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவே இல்லாம எதையோ பண்ணி வச்சிருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். மகா அறிவாளி ஒவ்வொருத்தரும், ஏகப்பட்ட அறிவாளிகள். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்கார்ந்து தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆச்சமனம் பண்ணணும். இந்த சந்தியாவந்தனம் பண்றவங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா குத்த வச்சு உட்கார ஹேபிட்டே யாருக்கும் இல்லை. குத்த வச்சு உட்கார்ந்து இந்த முழங்காலுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சமனத்தம் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆச்சமனம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்கார முடியாது. எந்திரிச்சு குத்த வைக்க உட்காரும் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கப்புறம் மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா 14 முறை மூக்கை பிடிக்கணும். 14 பிராணாயாமம் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மந்திரங்களாக இருக்கு. பிராசனம், புரோக்ஷனம், இது மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. மார்ஜனம், இது மாதிரிலாம் நிறைய மந்திரங்கள் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சோம்பேறித்தனம் வரும்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்து இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, உட்காந்து வெறும் ஜபத்தை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. நான் கொஞ்சம் ரொம்ப என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டே நான் பழகினேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்திரத்தையும் விட்டு பண்ணுனா என்ன லாபம் என்ன நஷ்டம், மனசில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு அங்கத்தையும் விட்டு பண்ணி பார்க்கறது. ஒரு அங்கத்தை விட்டுறது, ஒரு மந்திரத்தை விட்டுட்டு பண்ணுறது, இன்னொரு மந்திரத்தை விட்டு இன்னொரு நாள் பண்ணுறது. இது மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்கிறாங்க, சும்மா பூஜாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்கிறாங்க. ஐயோ, மந்திரம் வந்து ஈஸ்வரனோட சுவாச காத்து, அதுக்கு ஒரு வீரியமானது இருக்கு. அந்த வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியார் சொல்றாரு, சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு வீரியமானது இருக்கு. அந்த வீரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அங்கனையே ஸ்வாஹா இதம் நமன்னு ஒரு மந்திரத்தினால ஸ்வாஹா கொடுக்குறோம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜாபதையே ஸ்வாஹா இதம் நம அப்படின்னு மந்திரம் சொல்றோம். ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி ஸ்வாஹாகாரம் பண்றோம் அக்னியில. இந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகுதியை கொண்டு போய் கொடுக்குதான். யாராவது சயின்டிஸ்டா இருந்தாங்கன்னா யோசிச்சு பாரு, என்னப்பா பைத்தியகாரத்தனமா சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா சாமி அப்படி. இதுக்கு பேர் தான் மந்திர சாமர்த்தியம்னு பேர். சாதாரண அக்னிக்கு இருக்கிற தன்மையும், அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு, அக்னி ஸ்தாபனம். அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தான் அக்னி ஸ்தாபனம் பண்றோம். அந்தந்த தேவதைகளை வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சுரூபினி தேவதான்னு சொல்றோம். மந்திரங்களோட சுரூபம் தான் தேவதைகள். இதெல்லாம் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை பண்ணிட்டு இருக்கோம். மந்திரத்துக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம் ஒன்றும் இல்லைங்க. இந்த செல்போன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டை போட்டோட இந்த செல்போன் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ பாஸ்வேர்டுக்கு என்ன இருக்கு, ஒரு சாமர்த்தியம் இருக்கா? சின்ன பாஸ்வேர்டு தான், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கா? இமெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமாவை விட்டாலோ, ஒரு ஸ்பேஸை எக்ஸ்ட்ரா போட்டாலோ, இல்லை கம்மியாக போட்டாலோ, கேபிட்டல் போட்டாலோ, இல்லை ஸ்மாலை மாற்றி போட்டாலோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா? அதை மட்டும் ஒத்துக்கிறோம்ல. பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் ஓப்பன் ஆகும், பாஸ்வேர்டு போடலைன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. அப்போ பாஸ்வேர்டுக்கு என்ன இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் சாமர்த்தியம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்ச காரியத்தை சித்தப்படுத்தி கொடுக்குது. அப்ப அந்த மந்திரம் வந்து சாமர்த்தியத்தினால தர்ம அஸ்தித்வ விஞ்ஞானம். தர்ம அஸ்தித்வ விஞ்ஞானம் என்னது, யாகாதிரேவ தர்மஹா. நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாகம் பண்ணு, சோம யாகத்தை பண்ணு அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ணுது. தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, எந்தெந்த யாகத்தை, மழை பெய்யணும் அப்படின்னா வறட்சியா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, மழை பெய்யணும், ஒரு காரி யாகத்தை பண்ணு, மழை பெய்யறதுக்கு யாகம் சொல்லுது. எனக்கு புத்திரன் வேணும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, சொர்க்கத்துக்கு போகணும், சோம யாகத்தை பண்ணு, வாஜ்பேயி யாகத்தை பண்ணு. இது மாதிரி எல்லா காரியத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு யாகங்களை சொல்லுது. தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மம். அந்த கர்மத்தை பத்தி தர்மத்தை பத்தி சொல்லி ஒரு விஞ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுது. கர்த்துகுச்ச தேகாந்தர சம்பந்தி விஞ்ஞானம். அது மட்டும் இல்ல, அந்த கர்மத்தை பண்றவன் எங்க போறான் அப்படின்னா இறந்த பிறகு அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தேகாந்தரனா வேற தேகத்தை அடையிறான். எந்தெந்த தேகத்தை, நீ வந்து இந்த கர்மத்தை பண்ணா தேவனா பிறப்ப, அக்னியா பிறப்ப, வாயு பகவானா பிறப்ப, இந்திரனா பிறப்ப, பிரஜாபதியா பிறப்ப அப்படின்னு இந்த ஜென்மத்துக்கு அடுத்து நமக்கு சம்பவிக்கக்கூடிய தேகங்களை எல்லாத்தையும், நம்ம அடையக்கூடிய லோக்கங்களை எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி
இந்த வேதத்தோட பூர்வபாகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. உபபத்தியதே விஞ்ஞானம் ச உபபத்தியதே ஆயிடுச்சா. அப்ப வேதத்தோட பூர்வபாகம் எல்லாமே ரொம்ப அர்த்தம். எங்கேயுமே நான் வேதத்தை எங்கேயாவது நிந்தா பண்றேன் அப்படின்னா எப்ப பண்ணுவேன்னா குருட்டாங்கோக்குல பண்ற வேதத்தை தான் நான் நிந்தா பண்ணுவேன். வேதம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்வரனோட சுவாச காத்து, சுவாசத்தை நிந்தா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றோம், அர்த்தத்தை புரிஞ்சு முறையா ஈஸ்வர ஆராதனையா பண்ற மந்திரங்கள் ரொம்ப சிரேஷ்டம். இந்த உலகம் ஃபுல்லாவே செய்யப்பட்டது வேதத்தோட மந்திரங்களை வச்சுக்கிட்டு தான் பிரம்மா பார்த்தீங்கன்னா இதை பண்ற. நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரத்துல படிக்கிறோம்ல, என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரம்மாவை படைச்சி எவர் வேதங்களை அவருக்கு அனுகிரகம் செய்தாரோ, பிரம்மாவை படைச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உபதேசம், வேதத்தை உபதேசம் பண்ணி தான் கிரியேஷன் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடியே வேதம் இருக்கு. வேதத்தை தான் பாத்தீங்கன்னா சுவாசம், அதுதான் பிரம்மாவுக்கு கொடுக்குறாரு. அப்ப வேதம் எப்படிப்பட்ட சாமர்த்தியம் பாருங்க. வேதம் நித்தியமானது. வேதம் பாத்தீங்கன்னா சர்வஜன், எல்லாத்தையும் அறிந்தது, இந்த சிருஷ்டியையும் கடந்து இருப்பது. அப்படிப்பட்ட அந்த வேதம் சொல்றது என்னைக்காவது பொய்யா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பொய்யா இருக்காது. அது அப்சல்யூட் கரெக்டா சொல்லும் எல்லாத்தையும். அப்ப பூர்வ காண்டிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிச்ச பூர்வ காண்டிகள் கர்மிகள் என்ன பண்றாங்க, அது சொல்ற எல்லா யாக கிரியா சடங்குகள் எல்லாத்தையும், ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ரத்தையோட அனுஷ்டானம் பண்றாங்க. அப்படி அனுஷ்டானம் பண்றவங்க ததா, ஆனா வேதாந்தத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன யோசிச்சு பாரு. வேதம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க. வேதம்னா என்னப்பா அப்படின்னா, ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்யம் அததர்த்தானாம் அப்படின்னு பூர்வ மீமாம்சகர்கள்ல ஒரு வச்சனம் சொல்லுவாங்க. ஆம்நாயம்ன்றதுக்கு அர்த்தம், வேதத்துக்கு ஒரு பேரு ஆம்நாயம்னு பேரு. வேதம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியார்த்தத்வாத். வேதம் எதுக்குப்பா அப்படின்னா ரிச்சுவலுக்காகவும், அந்த வேதம் பாத்தீங்கன்னா ஹோமங்கள் யாகங்கள் சடங்குகள் பண்றதுக்கான பகுதி தான். அதுல எங்கேயாவது கர்மம் இல்லாத பகுதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்ப வேதாந்தம் உட்கார்ந்து படிக்கிறோம்ல, இதெல்லாம் பூர்வபாகம் படிக்கிறவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு கர்மகாண்டிகளே எதையோ புலப்பத்த தரமா ஏதோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, யாவ உட்காந்து விசாரம் பண்றேன், ஆத்ம விசாரம் பண்றேன்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹோமம் பண்ண முடியுமா கேட்போம் உடனே. இந்த மந்திரங்களை வச்சு ஏதாவது ஹோமம் பண்ண முடியுமா, ஏதாவது ரிச்சுவல் பண்ண முடியுமா, எங்கேயாவது போய் நம்ம சொர்க்கத்தை அடையலாமா இருந்தா சொல்லு. இல்லைன்னா யூஸ்லெஸ்ஸா உட்காந்துட்டு இந்த ஆத்ம ஞானத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவன் அதான் சொல்லுவான். ஏன் அப்படின்னா வேதத்தோட பூர்வ பாகங்கள்ல இருக்கிற எல்லா மந்திரங்களும் கர்மத்துலதான் உபயோகப்படுத்தக்கூடியவை. அப்ப அவன் ஒரு பிக்ஸ் ஆயிட்டா. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் என்றாலே அது ஒரு கர்மத்துக்காகத்தான் வேதம். ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம், இந்த கர்மத்துக்கு யூஸ் இல்லாத மற்றவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா யூஸ்லெஸ், அர்த்தம் இல்லை, சும்மா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, சும்மா டைம் இருந்துச்சுன்னா அதை பாராயணம் பண்ணி விடுங்க. அதனால யாராவது உபனிஷத்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கோபமா வரும். உபனிஷத் பாராயணம், உபனிஷத்துலாம் பாராயணம் பண்றதுக்காக வைக்கல. உபனிஷத்து எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரத்துக்காக சொல்லப்பட்டது. வேதத்தோட பூர்வ பாகத்தை பாத்தீங்கன்னா ருத்ரம் சமக்கம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், பாராயணம் பண்ணணும். வேதாந்தத்தை பாத்தீங்கன்னா உபனிஷதங்களை பாராயணம் செய்யக்கூடாது. அதை சடங்கா மாத்திராதீங்க, அது சடங்கு இல்லை. அதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு மந்திரத்தையும் எடுத்து வச்சு இப்ப நம்ம டெய்லி விசாரம் பண்ற மாதிரி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஞானத்தை கொடுக்கும். ஆனா பூர்வ மீமாம்சகர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் யூஸ்லெஸ்ப்பா, இந்த வேதாந்தமே யூஸ்லெஸ் அப்படின்ட்டா. ஏன்னா எந்த ஹோமத்துல யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஹோமத்துல யூஸ் பண்ண முடியாததை தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்கள பார்த்து ஆச்சாரியார் சொல்றாரு, நீ பூர்வ காண்டத்துல வேதத்தோட பூர்வ பாகத்துல இருக்கிற சொர்க்கத்தை அடையிறது, புத்திரன் அடையிறதுக்கான கருமங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அக்செப்ட் பண்றல்ல, இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோன்னு வேற சொல்றல்ல, எல்லாத்தையும் நம்புறல்ல, நீ ஸ்ரத்தையோட பண்றல்ல. அப்ப வேதத்தோட உத்தரபாகம் எது, உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய வேதாந்தம், அதையும் ததாச்ச சாஸ்திராத் தஸ்ய ஏவ ஆத்மனக, அந்த உத்தர பாகமும் என்னவா இருக்கு, சாஸ்திரம், வேத சாஸ்திரம்.
பூர்வபாகம் எப்படி வேதத்தோட சாஸ்திரமோ கர்மத்தை சொல்றது, அதே மாதிரி இந்த உத்தரபாகமா இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரம் இதுவும் சாஸ்திரமாக இருப்பதால் தஸ்ய ஏவ அந்த வேதாந்த சாஸ்திரமே என்ன பண்ணுது, ஆத்மனக ஆத்மாவை பத்தி ஒரு ஞானத்தை கொடுக்குது. என்ன ஞானம் கொடுக்குது? அவிக்கிரியத்துவ. இந்த ஆத்மா நான் சொல்லிட்டு இருந்தியப்பா, பூர்வபாகம் கர்மம் எங்கெல்லாம் கர்மம் நடக்குதோ அங்கெல்லாம் கர்த்தான்னு ஒருத்தன் வந்துருவான். நான் கர்த்தா, செயலை செய்பவன், நான் எஜமானன், நான் இந்த பலனை அடையறதுக்காக இந்த கர்மத்தை நான் செய்கின்றேன். எந்த கர்மா பண்ணாலும் நான் கர்த்தா, நான் இந்த பலனை அடையறதுக்காக இந்த கர்மத்தை செய்கின்றேன் அப்படின்னு வந்து எந்த கர்மம் பண்ணாலும். ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுது? மெதுவா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, நீ கர்த்தா இல்லை, நீ தேகம் இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்லை, மனதில்லை, புத்தி இல்லை, நீ பிராணன் இல்லை. இது எல்லாம் சொர்க்கம் வரைக்கும் பிரம்மலோக்கம் வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா காரியம், இல்யூஷன். நீ எதையோ அடைய வேணாம், நீ ஆனந்த சுரூபமா இருக்க, நீ ஏக்கமா இருக்க, நிர்விகாரமா இருக்க, நீ கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நீ ஜீவன் இல்லை அப்படின்னு உத்தரபாகம் சொல்லுது. அப்ப பூர்வபாகம் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா உத்தரபாகம் சொல்லுது, உத்தரமீமாம்சா வேதாந்தம் சொல்லுது. ஏன் சாமி அப்படி? அப்ப வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பூர்வபாகத்தை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுடலாமா சாமி? டைரக்டா வேதாந்தத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்ன? எதுக்காக யாகங்கள் யஜ்யங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, புத்தி மெச்சூரிட்டி ஒருத்தருக்கு வராத வரைக்கும், விவேக வைராக்கியம் வராத வரைக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை வந்து என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. அதுக்காக சாதன சதுஷ்டயம்னு ஒன்று வச்சிருக்கோம், ஒரு கேட் வச்சிருக்கு. நல்லா இடி அடி பெட்டு சம்சாரத்துல உலண்டு ஒரு துக்கமாய், ஐயோ சாமி என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு என்னோட ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்றாங்க நேற்று. சீக்கிரம் மரணம் வந்தா நல்லா இருக்கு சாமி, சீக்கிரம் செத்து போனா நல்லா இருக்கு, விட்டுருமா? யோசிச்சு பாருங்க, நமக்கு நாளைக்கே நான் செத்து போகணும்னு பிளான் பண்ணா செத்து போக முடியுமா? முடிய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அப்ப மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம், இந்த ஜெகத்தே துக்கம், இந்த ஜீவிக்கிறதே துக்கம் அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப வைராக்கியம் இந்த ஜெகத்துல வந்ததுக்கு பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க ஒர்க் அவுட் ஆகும். அப்ப வேதத்துல இருக்கிற பூர்வபாகம் எல்லாம் யாருக்குன்னா ஆசை உள்ளவர்களுக்கும் தேக அபிமானம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பூர்வபாகம் வேதத்துல இருக்கிற ரிச்சுவல் பார்ட் எல்லாம் சடங்குகள் யாகங்கள் எல்லாம் ஆசை உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வைராக்கியம் வந்தவங்களுக்கு அனுபவத்துல ஒரு 25-30 வருஷம் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் கேட்டு 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 அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு 50-55 வயசுல ஒரு விவேக ஞானம் வரும். எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, ஒன்றும் திருப்தியே தரலையே அப்படின்னு வரணும். நீங்க நல்ல லைஃப்பை லீட் பண்ணியிருந்தீங்கன்னா தர்மமா அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து அத்தியாரோபம் அப்படின்னு பேர், ஏத்தி வைக்கிறது. நீ லோக்கத்துல இருக்கிற சர்வ காரியங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சாஸ்திரியமான கர்மங்களை பண்ணு, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணுன்னு முதல்ல வேத கர்மங்களை எடுத்து வச்சு உங்களை வந்து பண்ண வைக்கிறது. வேத கர்மங்கள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிக கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ஒரு சுத்திகரணத்தை பண்ணு. அகரக சந்தியா உபாசித்த ஒரு விதி வாக்கியம் இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சந்தியா பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சந்தியிலையும் சந்தியாவந்தனத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுது. எத்தனை மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்? 7 மணிக்கு எழுந்து பண்ணலாமா சாமி? ஒருத்தர் என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வருவாரு, எனக்கு ஒரு பக்தர் மாதிரி. அவர் சொல்லுவார், எந்திரிக்கிறது 7 மணி, 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்றது. அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம காலம் 4:20. அரிக்கம் கொடுக்கறது 4:20க்கு கொடுத்தீங்க அப்படின்னா, 4:20க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உத்தமம், பரம உத்தமம். அப்ப 4:20க்கு சந்தியா கொடுக்கணும்னா சந்தியாவை ஆரம்பிக்கிறது 4 மணிக்கு ஆரம்பிக்கணும், 4:10க்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும். அப்ப வேக்கப் ஆகிறது 3:30 மணிக்கு வேக்கப் ஆகணும். அப்ப டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இது அபியாசம், 3 காலத்துல அபியாசம் இருந்துச்சுன்னா 3 சந்தியா பண்றவங்க எங்கேயும் வெளியே போக முடியாது, விவகாரத்துக்கே போக முடியாது, சினிமாவுக்கு போக முடியுமா, ஹோட்டலுக்கு போக முடியுமா, வேற ஏதாவது கர்மம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அக்னிஹோத்திரத்தை கமிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு. எந்த நல்லது கெட்டதுக்கும் போக முடியாது அக்னிஹோத்திரம் பண்றவன், நித்திய அக்னிஹோத்திரம். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, வேதம் சொல்லுது என்னன்னு கேட்டா, நிறைய 3 கால சந்தியாலையும் 3 காலத்திலையும் ஸ்நானம் பண்ணணும். பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு சந்தியாவுக்கு உட்காரணும்.
நிறைய அனுஷ்டானங்களை பண்ண பண்ண வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, லௌகிகத்துல கர்மா பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுத்திகரணம் ஆகிறது இல்ல, வேத கர்மா பண்ணும்போது என்ன இருக்குன்னா சுத்திகரணம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன இருக்கும், கர்த்தா கர்த்தா கர்த்தா, நீ கர்த்தா நீ கர்த்தா நீ கர்த்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ அதை அடையணும், சொர்க்கத்தை அடையணும், அதை அடையணும், இதை அடையணும்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேருனா அத்தியாரோபம்னு பேர். சாஸ்திரமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, வேத சாஸ்திரமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல எல்லாத்தையும் ஏத்தி வைக்குது. ஏத்தி வச்சதுக்கு பிறகு உத்தரபாகம் வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா, ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் மெச்சூரிட்டி வந்தோடனே அதை எல்லாத்தையும் விசாரம் பண்ணி ஒவ்வொன்றத்தையா, இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ ஜீவன் இல்லை, நீ ஹேத்து கர்த்தா இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும், நீ மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு நிர்வாணமா விட்டுருது. அதான் நிர்வாணம், வெறும் தான் தானா நிக்க. அப்போ அதான் இங்க சொல்றார் அவிக்கிரியத்துவ. இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது, இந்த ஆத்மனக அவிக்கிரியத்துவ, ஆத்மாவை வந்து விகாரம் இல்லாதது என்றும், அகர்த்திருத்துவ கர்த்திருவம் இல்லாதது, கர்த்தா இல்லாதது என்றும், ஏக்கத்துவ ஆத்மா அநேகம் இல்லப்பா, ஒவ்வொரு தேகத்திலையும் நான் இல்லை, ஒரே நான் தான், ஸ்கிரீன் மாதிரி ஒரே நான், எல்லா தேகங்களும் ஒரே நானுக்கு மேல கல்பித்தம், ஸ்கிரீனுக்கு மேல திருஷ்யங்கள் இருக்க மாதிரி. அப்ப ஒரே நானு தான், ஏக்கத்துவ ஆதி விஞ்ஞானம் முதலிய விஞ்ஞானத்தை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டு பண்றதா இருக்கு. கஸ்மாத் ந உற்பத்தியதே இது பிரஷ்டவ்யா. அப்ப பூர்வ பாகத்தை வச்சுக்கிட்டு உனக்கு வந்து சொர்க்கத்தை பத்தியும் இந்திரனை பத்தியும் உனக்கு ஒரு ஞானம் உண்டாகுது அப்படின்னா, திலோத்தமைய பத்தியும் ஒரு ஞானம் உண்டாகுது அப்படின்னா, சொர்க்கம் இப்படி இருக்கும், நரக்கம் இப்படி இருக்கும், பிரம்மலோக்கம் இப்படி இருக்கும், அந்த லோக்கம் இப்படி இருக்கும், எல்லாத்த பத்தியும் வர்ணனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை வச்சுக்கிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, அப்ப உத்தரபாகம் சொல்லக்கூடிய வேதாந்தம் சொல்லக்கூடிய ஞானமும் ஏன் உண்டாகாது, அது மட்டும் ஏன் பொய்யா இருக்கும் அப்படின்னு பிரஷ்டவ்யாக பூர்வ மீமாம்சகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்கணும். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது நம்ம சொல்றோம். உடனே பூர்வ பக்ஷி ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, இந்த பிரகரணத்துல யாரெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்கியமான கேள்வி வருது. பார்த்து கரண கோச்சரத்வாதி இது சேத். இப்ப அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பூர்வபக்ஷி, நீங்க வேதாந்தத்தை படிச்சது எதை வச்சு படிச்சீங்க? காது சாமி சிரவணம் பண்ணாதானே சாமி வேதாந்த ஞானம் கேட்கும். இப்ப உட்கார்ந்து நான் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி. பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த சிரவணம்னு பேர். வேதாந்தம் படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், வேதாந்தத்தை கேட்கறது. அப்ப நான் ஆத்மாவா இருக்கேன், நான் இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் உங்களுக்கு எப்படி உண்டாச்சு? காது மூலமா கேட்டு, கண்ணு மூலமா இந்த புஸ்தகம் பகவத்கீதைய படிச்சு, மனசு மூலமா சிந்தனை பண்ணி, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகுது. ஆமா, கிருஷ்ணர் சொல்றதும் சங்கரர் சொல்றதும் ஆச்சாரிய சுவாமி சொல்றதும் கரெக்டு, நான் தேகம் இல்லை அப்படின்னு இந்த சிரவணம் பூர்த்தி ஆகும் போது உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகும். அப்ப ஒரு ஞானம் உண்டாகிறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? ஆமா இருக்கே, கண்ணு, காது, இந்த தேகம், அதுக்கப்புறம் மனசு, அப்புறம் புத்தியில ஞானம் உண்டாகுது. அப்போ இந்த எல்லா ஞானமும் நமக்கு புத்தியில உண்டாகிற ஞானம் எப்படி பூர்வ பாகத்துல வேதத்தை படிச்சு ஒரு சடங்க, ஒரு யாகத்தை, ஒரு கிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகுதோ, சொர்க்கம் இப்படி இருக்கும், நரக்கம் இப்படி இருக்கும், தேவேந்திரன் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ, அதே மாதிரி தான் நம்ம வேதாந்தத்தையும் படிச்சு ஆத்மானு ஒண்ணு இருக்கு, நான் ஆத்மாவா இருக்கேன், இந்த தேகம் வேறன்னு நமக்கு ஒரு ஞானம் உண்டாகுது. அப்போ ஆத்ம ஞானமும் கூட எப்படிப்பட்டதுன்னா கரண கோச்சரத்வா தீதிச்சே. புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆத்ம ஞானமும் கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால அடையக்கூடியது, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உட்பட்டது. இந்திரியங்கள், மனசு, புத்தி இதுக்கு உட்பட்டதாகத்தான் பிரம்ம ஞானமும் இருக்கு, ஆத்ம ஞானமும் இருக்கு. ஆத்மாவையும் நம்ம இந்திரியங்கள், மனசு, புத்தியை வச்சுக்கிட்டு தான் அறிய முடியும். நீங்க ஒரு லட்சணம் ஒண்ணு சொல்லியிருக்கீங்களே சாமி, 19வது 17வது மந்திரத்துல அப்பிரமேயம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கீங்களே சாமி, இருக்கா? அப்பிரமேயம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம, முக்கியமான லட்சணம். 18வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம்
அநாசினோ அப்பிரமேயஸ்ய. அதுக்கு லட்சணம் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். பிரமேயம் அப்படின்னா ஆப்ஜெக்ட், அப்பிரமேயம்னா ஆப்ஜெக்ட் இல்லாதது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காதுல கேட்கிறோம். காதுல கேட்டாவே அது ஆப்ஜெக்ட் தானே. ஏன் சப்தத்தை ஆப்ஜெக்டா இருந்தா நீங்க கேட்கிறோம், மனசுல சிந்திக்கிறோம், புத்தியில ஒன்று அறிகிறோம். ஆமா அப்படின்னு. இப்ப நமக்கு ஞானம் உண்டாகிறது எல்லாமே எதுல உண்டாகுது? புத்தியில. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நமக்கு ஒரு ஞானம் உண்டாயிருக்கு. இப்போ இருக்க ஞானம், இப்போ உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ இல்லை என்ன ஞானம் இருக்கோ இது எல்லாமே இந்திரியங்களுக்கு உட்பட்டது. ஆனா லட்சணம் என்ன சொல்லுது? இப்ப நமக்கு ஞானம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் வந்துருச்சு சாமி, ஞானம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க. நான் பாக்குறேன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 80% நல்லா சிந்தனை பண்றீங்க. நான் சொல்றதெல்லாம் உள்ள புரியும். சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதாவது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், நேரம் பாதி முடிச்சிருப்பேன் நேரம் பகவத்கீதையில. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாயிருக்கு. ஆனா அந்த ஞானம் எந்த ஞானம்? புத்தியில இருக்கிற ஞானம். சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா, மனசு மூலமா புத்தியில உண்டாகிற ஞானம். அந்த ஞானத்துக்கு என்ன பேரு? பரோக்ஷம். அதுக்கு என்ன பேரு? பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அந்த பரோக்ஷ ஞானம் என்ன சாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா பரோக்ஷம் அபரோக்ஷம் அப்படின்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமிகள் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். வித்யாரண்ய சுவாமிகள் பாத்தீங்க அப்படின்னா பயன் சொல்றார். இப்ப நம்ம படிக்கிறோம்ல, படிச்சு புத்தி ரீதியா உங்களுக்கு உண்டாகுது ஞானம். அதுக்கு பேர் என்ன பேரு? பரோக்ஷம். இந்த பரோக்ஷ ஞானம் பிரமேய ஞானமா அப்பிரமேயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமேயம். பிரமேயம்னா என்ன ஞானம்? பிரமேய ஞானம்னா ஆப்ஜெக்ட் ஞானம். இன்னும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா, நான் சப்ஜெக்டா இல்லை. அப்ப சப்தம் ரூபம் மூலமா இந்த வேதாந்தத்தை படிச்சு ஒரு ஞானம் புத்தியில உண்டாச்சு அப்படின்னா அந்த ஞானம் பிரமேய ஞானம்னு பேர். என்னது ஞானம்? பிரமேய ஞானம். ஆப்ஜெக்டா, ஆமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா பஞ்சதசியில 1:63 பரோட்ச ஞானம் பிரயோஜனம் இல்லையா சாமி? அப்ப நம்ம எதுக்காக சுவாமி மோட்சம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான வச்சனம் சொல்றாரு. பரோக்ஷம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம். ஒரு ஆச்சாரியர், தேசிகர் அப்படின்னா உபதேசிப்பவர் அர்த்தம். ஒரு ஆச்சாரியர் மூலமா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம விஜானம் சாப்தம். சப்தத்து மூலமா உங்களுக்கு என்ன ஒரு அறிவு உண்டாகுதோ, காது மூலமா கேட்டு மனசு மூலமா சிந்தனை பண்ணி புத்தியில ஒரு ஞானம் உண்டாகுது. ஒரு ஆச்சாரியர் வச்சனத்து மூலமா, சாஸ்திர வச்சனத்து மூலமா எந்த பிரம்ம விஜானம் உண்டாகுமோ புத்தியில உண்டாகிற ஞானத்துக்கு பேரு பரோக்ஷம். அந்த பரோட்ச ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி பூர்வ கிருதம் பாபம் கிருத்ஸ்னம் தகதி வன்னிவது. ரொம்ப அருமையா சொல்றார். இந்த ஞானத்துல இப்போ ஒரு பகவத்கீதையை முடிங்க. பகவத்கீதையை முடிச்சு கீதாசு கீதா கர்த்தவ்யா, திரும்ப 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 இந்த பகவத்கீதையை என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 வாட்டி பகவத்கீதையை உருட்டி எடுத்தோம்னு முடிவு பண்ணுங்க. இது மாதிரி 2 வாட்டி 3 வாட்டி மேலே கீழே எல்லாத்தையும் திரும்ப திரும்ப இதை கேட்டு தனதாக்கும் போது என்ன ஆகணும், உள்ளுக்குள்ளார பரோட்ச ஞானம்ன்றது ஒரு திருடமான பரோட்ச ஞானம் உண்டா. அது பரோட்சம்தான், பிரமேய ஞானம் தான். ஆனா அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சாகர வரைக்கும் என்னெல்லாம் பாப்பம் புண்ணியம் எல்லாம் பண்ணிருப்போமா. இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, இந்த தேகத்துல இதெல்லாம் நடந்துச்சு, பிறந்ததிலிருந்து என்னென்னலாம் பண்ணியிருப்போம், எத்தனை துரோகம் பண்ணியிருப்போம், எத்தனை கொலை பண்ணியிருப்போம், சின்ன சின்ன ஜீவராசிகளை எவ்வளோ பொய் சொல்லியிருப்போம், எவ்வளோ திருடியிருப்போம். நான் இப்போதான் யோசிச்சு பார்க்குறேன். எங்கள் அப்பாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாட்ட இருந்து பணத்தை எடுத்துருவாங்க. நல்லா மகா திருடன். கிருஷ்ண பரமாத்மாவோட பக்தர்கள் எல்லாமே திருடனாக தான் இருப்பாங்க. வெண்ண திருடுறவன். அவனை உபாசிக்கிறதுனால நானும் மகா திருடன். இப்போ யோசிச்சு பார்க்குறேன். அதெல்லாம் பாப்பம் தானே அப்படின்னு கேட்டேன். அப்பாட்ட இருந்து எடுக்கிறதுலாம் பாப்பம்லாம் இல்லை. எல்லா வீட்லேயும் எல்லாம் நடந்திருப்போம். எல்லாம் பண்ணியிருப்போம். எத்தனை ஜீவராசியை கொண்டு இருப்போம். பிறந்ததுலேருந்து எவ்வளோ பண்ணியிருப்போம், எவ்வளோ பொய் பேசியிருப்போம், எவ்வளோ துரோகங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்திருக்கோம், எல்லாம் நடந்திருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது சாதுன கரவம் அசாதுன கரவம் இது தைத்திரிய படிச்சு சொல்லுது.
இது வரைக்கும் என்னுடைய தேகத்துல எதெல்லாம் நான் நல்லது பண்ணதோ அதுவும் நான் செய்யவில்லை, எதெல்லாம் பாப்பம் பண்ணியிருந்தனோ அதையும் நான் செய்யவில்லை. இந்த கீதா படிக்க 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 உங்களுக்குள்ளார ஒரு ஞானம் உண்டாகும். நான் கர்த்தா இல்லை, இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, நான்ல நிக்கல. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த கருமங்களோட 2-3 வாட்டி இந்த பகவத்கீதை கேட்க 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 நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்ற எண்ணம் வந்தோம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏதோ நடக்குது சுவாமி, சொப்பனத்துல நடக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு ஞானம் வந்தோனே, பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் என்னெல்லாம் இந்த தேகத்துல நடந்துச்சோ அந்த கருமங்களோட உங்களுக்கு என்ன ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அப்ப பரோட்ச ஞானத்தை ஒரு குருநாதர் மூலமா சப்தத்தை கிரகணம் பண்ணி புத்தியில புரிஞ்சு ஆமா அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பாக்கியம். இந்த ஜென்மத்துல பண்ண பாபம் எல்லாம் போயிடும், புண்ணியம் எல்லாம் போயிடும். ஆயிடுச்சா? இது பரோட்ச ஞானத்தோட. ஒருவேளை இந்த பரோட்ச ஞானத்தை கிரகணம் பண்ணி உட்கார்ந்து மனனத்தையும் பண்ணி நேத்தி 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 பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்திரியம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை, ஒவ்வொன்றத்தையும் விட்டு 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 வெறும் தான் தானா நின்னீங்க அப்படின்னா, அந்த தான் தானா நிக்கிறதுக்கு என்ன பேரு? அபரோக்ஷ அனுபூத்தின்னு பேரு, அபரோக்ஷ ஞானம்னு பேரு, ஞான நிஷ்டைன்னு பேரு, பிரம்ம சாட்சா்காரம்னு பேரு. அது ஒருவேளை அடையப்பட்டா அதுக்கு என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 64 பஞ்சதசி அது சொல்லுது. அபரோக்ஷாத்ம விஞ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் சம்சார காரண அஜ்ஞானம் அஜ்ஞான தமசண்ட பாஸ்கரா. ரொம்ப அருமையானது. முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அக்னி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிக்குமோ அதே மாதிரி புத்தியில என்ன நமக்கு என்னெல்லாம் பாப்பம் பண்ணமோ அந்த பாப்பத்தை எல்லாத்தையும் பரோட்ச ஞானம் என்ன பண்ணும், வன்னிவத்து தகதி, அக்னி மாதிரி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிரும். அதே அபரோக்ஷம் என்ன பண்ணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபரோக்ஷம் என்ன பண்ணுன்னு கேட்டா, பரோட்சம் மூல அஜ்ஞானத்தை நாசம் பண்ணியிருக்காரு. அஜ்ஞானம் அப்படியே இருக்கும், இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பம் தான் நாசமாயிருக்கும். ஆனா அபரோக்ஷ அனுபூதி நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சஞ்சிதம்னு ஒரு பேங்க் வச்சிருக்கோம், பேங்க் பேலன்ஸ். ஏகப்பட்ட கர்மா இருக்கு, அனந்த கோட்டி ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அதுல கர்மா பேலன்ஸ் இருக்கு. இந்த அபரோக்ஷம் பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம் அப்படின்னா, அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிற அபரோக்ஷ ஞானத்தினால என்ன கிடைக்குது அப்படின்னா, மிச்சம் இல்லாம அஜ்ஞானம் நாசமாகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்ட பாஸ்கரஹா. எப்படி பாத்தீங்க அப்படின்னா, உச்சி சூரியன் 1 மணிக்கு உச்சி சூரியன் இருக்கான், ஏதாவது கொஞ்சமாவது இருட்டு அங்க இருக்கா? கொஞ்சம் கூட இருட்டு. அது மாதிரி மிச்சமில்லாமல் அஜ்ஞானத்தை நாசம் செய்யக்கூடியதா அந்த அபரோக்ஷ விஞ்ஞானம் இருக்கிறது. அப்ப புத்தியில தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு பிறகு நேத்தி நேத்தி பண்ணிட்டு தான் 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 எஸ்டாப்ளிஷ் ஆகும். புத்தியில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரோக்ஷம், நேத்தி நேத்தி பண்ணி தான்ல நின்று தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகி நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் தானா நின்னீங்கன்னா அது அபரோக்ஷம், அது முக்தின்னு பேர். எல்லாத்தையும் நாசம் பண்ணிருந்த இவன் ஜீவன் முக்தனா ஆகிறான். அப்ப இந்த 2 கேட்டகரி புரிஞ்சுக்கணும். அப்ப லட்சணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியரா சொல்லுது. புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரமேய ஞானம், புத்தியையும் நாசம் பண்ணிட்டு நான் இல்லை, புத்தியும் நான் இல்லைன்னு நானா நின்ன அப்படின்னா அந்த ஞானம் அப்பிரமேயம்னு பேரு. நானா நிக்க முடியும், நானை அறிய முடியாது. ஆனா புத்தியில இருக்கிறதுல நமக்கு என்ன உண்டாகும், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு கீதா தெரியும், எனக்கு ஆத்மா தெரியும், பரமாத்மா தெரியும், எனக்கு இந்த ஸ்லோகம் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும், இதுல எல்லாம் எனக்கு அபிமானம் உண்டாகுதா? படிச்சவங்க எல்லாத்துக்கும் அபிமானம் உண்டா. வேதாந்த பயங்கரக அப்படின்னு பட்டம்லாம் போட்டுப்பாங்க, டைட்டில்லாம் நிறைய டைட்டில்லாம் போட்டுக்கலாம். பிரம்ம வித்துன்னு போட்டுக்கலாம், பிரம்ம ஞானின்னு போட்டுக்கலாம். நிறைய இடத்துல வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்திலலாம் ஞானம் பிரம்ம ஞானி பட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிஏ எம்ஏ பட்டம் கொடுக்குற மாதிரி டைட்டில் நிறைய இடத்துல கோர்ஸ், வேதாந்த கோர்ஸ் முடிச்ச பிரம்ம வித் அப்படின்னு ஒரு என்னோட கூட படித்தவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் ரூமில் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அதில் அவரோட இதை பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா லேமினேட் போட்டு மாட்டி வச்சிருந்தார். என்னங்க ஜி அப்படின்னு போய் பார்த்தா பிரம்ம வித்து பட்டம். பாவீங்களா, பிரம்ம ஞானத்தை இந்த அளவு கொண்டு வந்துட்டீங்களா? அது மாதிரி ஆயிப்போச்சு.
அப்ப பிரம்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சப்தமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரமேயம். பிரமேயம்னா என்ன அர்த்தம்? பிரமாணத்துக்கு விஷயம். பிரமாணத்துக்கு விஷயமா இருக்கிறதுக்கு என்ன பேரு? பிரமாணம்னா எது? இந்திரியங்கள், மனசு, புத்தி. இந்த மூணுத்துக்கும் உட்பட்டது எதுவோ அது பிரமாண ஞானம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் அதனால உண்டாகிற ஞானம் பிரமேய ஞானம்னு பேர். அடிச்சா அததான் இங்க சொல்றான் கரண கோச்சரத்வாத் இது சேத். நீங்க சொல்றீங்களேங்க புரிஞ்சா போதும்ன்ற ஞானம், அதெல்லாம் என்ன ஞானம்? கரணத்துக்கு உட்பட்டது, இந்திரியங்களுக்கு உட்பட்டது, மனசுக்கு உட்பட்டது, அதே மாதிரி புத்திக்கு உட்பட்டது. இந்திரியங்களால் கிரகணம் பண்ணப்படுறது. கோச்சரம்ன்றதுக்கு அர்த்தம் கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணு காதை வச்சு கிரகிக்கிற, மனசுன்ற இந்திரியத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்கிற, புத்தின்றத அந்த கரணத்தை வச்சு ஒரு ஞானம் எனக்கு உண்டாகுது. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம் கரணத்துக்கு உட்பட்டது. அப்ப பிரம்ம ஞானம் கரணத்துக்கு உட்பட்டதாச்சே. கரண கோச்சரம் கோச்சரத்துவாதி கரணத்துக்கு உட்பட்டதாக இருக்குமே அப்படின்னு கேள்வி கேட்டா கரண அகோச்சரத்துவா. நீங்க நீங்க என்ன சொல் கர்ண கோச்சரத்துவாத்துன்றது ஆயிடும் பரோட்ச ஞானம். ஆனா பிரம்ம ஞானம் வாஸ்தவ அபரோக்ஷ ஞானம் எப்படிப்பட்டது? அது கரண அகோச்சரத்துவா. ரெண்டும் பிரிச்சுங்க. இந்த பிரம்ம ஞானம்ன்றது அனுபூத்தின்றது வந்து நான் நான் அப்படின்றமே அந்த சுத்த நான் அபரோக்ஷம். அது அது புத்தியையும் தாண்டியது. கரண அகோச்சரத்வா தீதிச்சே. நீங்க அப்பிரமேயம்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கீங்களே சுவாமி, அப்பிரமேயம்னா என்ன அர்த்தம்? எந்த இந்திரியம் புத்தி மனசுக்கும் உட்படாதது, எந்த கரணத்துக்கும் உட்படாத ஞானத்துக்கு பேரு அகோச்சர ஞானம்னு பேரு. வாக்கு மனசு இந்திரியங்கள் எதுக்குமே பிடிக்க முடியாத ஞானம். அப்படித்தானே நீங்க வந்து அப்பிரமேயம் லட்சணம் சொல்லியிருக்கீங்க. நேத்தி பண்ணும் போது எதை நேத்தி பண்ணணும்? புத்தியையும் நேத்தி பண்ணிதேன்னு சாமி ஆகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாமியை சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது அவன் கேட்கிறான், உங்க பிரம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா கரணத்துக்கு உட்படாததாச்சு. யதாவாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராபிய மனசாசக மந்திரம் சொல்லுது தைத்திரியம். வாக்குக்கு எட்டாது, தோத்து போச்சா வாக்கு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அனாதி காலத்துல இருந்து ரிஷிமார்கள் வந்து எதிர்க்க இருக்க சிஷியர்களுக்கு எப்படியாவது இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணணும்னு தோத்து போயிட்டே இருக்கோம். சப்தங்களை பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேதம் தோத்து போச்சான். இந்த பிரம்மத்தை உணர்த்தணும் உணர்த்தணும் உணர்த்தணும்னு விதவிதமான மந்திரங்களால சொல்லி 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 அழுத்து போச்சு. அதால முடியலையா, வேதத்தால முடியலையா, அப்ப வாக்குனால முடியாது. இந்த நானை சிந்திக்க முடியுமா? மனசுல உட்காந்து யோசிக்க பார்க்கலாம். நான் யோசிக்க, தேகத்தை பத்தி யோசிக்க முடியும், மனசை பத்தி யோசிக்கலாம், வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சிந்தனை பண்ணலாம். ஆனா அந்த நானை பத்தி சிந்திங்க அப்படின்னா நான் என்னது? நாம ரூபம் எதுவுமே இல்லை. எப்படி சிந்திக்கிறது? அப்ப மனசுனால சிந்திக்க முடியல. என்ன ட்ரை பண்ணாலும் மனசு தோத்து போச்சு. யதாவாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராபிய மனசாசம். இந்த வாக்கானது மனதோடு கூடிய திரும்பி விட்டது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியலப்பா அப்படி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை, புத்திக்கு விஷயம் இல்லை. எது? சுத்த ஆத்ம தத்துவம். அப்ப நம்ம படிக்கிற இந்த விஷயம்லாம் இதெல்லாம் புத்திக்கு உட்பட்டது, மனசுக்கு உட்பட்டது, வாக்குக்கு உட்பட்டது. பரோட்ச ஞானம் கரண கோச்சரம். அபரோக்ஷ ஞானம் கரணத்துக்கு விஷயம் இல்லாதது, அகோச்சர ஞானம். அது அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். கேட்டோட மனசுனாலதான் பிடிக்க முடியாது சாமி அப்படின்னு ஆச்சாரியார் ஹைலைட் பண்ணிங்க. ஆச்சாரியார் முக்கியமான விஷயத்த சொல்றார். நீ சொல்றது மாதிரி இல்லப்பா. மனசைவ அனுதிரஷ்டவ்யம். பிருகதாரண்ய மந்திரம் ஒண்ணு சொல்லுது, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மனதினால் தொடர்ந்து பார்க்கத்தக்கது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப விசாரத்துக்கான விஷயம் இதுதான். இந்த மனசுனால வந்து பாத்தீங்கன்னா இது மனசுக்கு விஷயமாக இருப்பது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அருமையான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மந்திரமும் பக்கத்துல எழுதிங்க. பிருகதாரண்யத்துல மனசைவ அனுதிரஷ்டவ்யம் இருக்கு. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வள்ளி 11வது மந்திரம் 4-11 பக்கத்துல எழுதிங்க. யாராவது மனனம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த மனசைவ அனுதிரஷ்டவ்யம் அதுக்கு பக்கத்திலேயே கட்டோபனிஷத்து 4-11 போட்டு மனசைவ இதம் ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன ஒரு மந்திரம் இருக்கு. மனசைவ ஆப்தவ்யம் மனதினால் அடையத்தக்கது.
இங்க பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, ஆச்சாரியார் சொல்றார், மனதினால் தொடர்ந்து பார்க்கத்தக்கது. அணு திரஷ்டவ்யம். அணுன்றதுக்கு அர்த்தம் கண்டினியூஸா. திரஷ்டவ்யம்னா பார்க்கத்தக்கது, மனதினால் தொடர்ந்து பார்க்கத்தக்கது அப்படின்னு வந்துருச்சு. ஆச்சாரியார் சொல்றார், சித்தாந்தியா இருந்து சொல்றார், இல்லப்பா, எந்த ஞானம் நமக்கு உண்டாகிறதா இருந்தாலும் புத்தி வேணும்பா, புத்தி வேணும். பரமார்த்தானந்த சுவாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தை பிடிச்சுக்கிறாங்க. பரமார்த்தானந்த சுவாமி, தயானந்த சுவாமி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்கு, மனசைவ அனுதிரஷ்டவ்யம் அப்படின்னு இருக்கு, மனசைவ ஆப்தவ்யம் அப்படின்னு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது புத்திக்கு விஷயம், புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இல்லை, அப்படி இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதி ஸ்ருதேகே, இந்த விதமா கட்டோபனிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்னது அப்படின்னா ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு பாருங்க, சாஸ்திர ஆச்சாரிய உபதேச, சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சம தமாதி சம்ஸ்கிருதம் மன ஆத்ம தர்ஷனே கரணம். இந்த ஆத்மாவை அறியறதுக்கு எப்படி தெரியுங்களா முடியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியரோட உபதேசம் ஃபர்ஸ்ட். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நல்லா சிரவணம் பண்றது, நல்லா சிரவணம் பண்ணுங்க. சிரவணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ஆகட்டும். நல்ல உபதேசம் ஆச்சாரியர்கிட்ட இருந்து நல்ல உபதேசம் நடக்கணும். நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 4-4-22 ஒரு மந்திரம், 23 4-4-23 மந்திரம் போட்டு அந்த மந்திரத்தில் சொல்லுது. இல்லை 4-4-23 கரெக்ட். 4-4-23 பக்கத்தில் போட்டிங்கன்னா போதும். அந்த சமதமாதி இருக்குல்ல, அதில் குரு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் தெரியுது. ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய, இந்த பிரம்மத்தோட மகிமை என்னப்பா அப்படின்னு கேட்டா, ந வர்த்ததே கருமனா, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் கருமத்தினால் வளர்வதில்லை. எந்த புண்ணிய கருமத்தை பண்ணாலும் நான் வளர்றதில்லை. பாப்பேன கரும ந கனியான், பாப்பேன கருமனா நோ கனியான், இந்த ஆத்மா வந்து பாப்ப கருமத்தினால தேயறதும் இல்லை, புண்ணியத்தினால வளர்றதும் இல்லை, பாப்பத்தினால தேயறதும் இல்லை. ந லிப்பியதே கருபனா பாப்பகேன இது, பாப்ப புண்ணியத்தோட எந்த சம்பந்தமும் இந்த ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு குருநாதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு உபதேசத்து மூலமா இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பண்றது. நானுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நானுக்கு இந்த தேகத்தோடையோ எதோடையும் சம்பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த உலகத்தோட இதுக்கு நானுக்கு சம்பந்தமே இல்லை. ஸ்கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனுக்கு மேல தெரியல எந்த படத்தோடையும் எந்த கேரக்டரோடையும் சம்பந்தமே இல்லை. அது பிரெஞ்சு ஃபிலிம் போடுங்க, இல்லை வந்து கொரியன் ஃபிலிம் போடுங்க, இல்லை மலையாளம் போடுங்க, இல்லை தமிழ் போடுங்க, இல்லை ஆக்ஷன் ஃபிலிம் போடுங்க, இல்லை நல்ல டிவைன் ஃபிலிம் போடுங்க, எந்த ஃபிலிம் போட்டாலும் எந்த கேரக்டரோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற தத்துவத்துக்கு மேல, நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு உங்களுக்கு நான் போதம் பண்றேன். தெரிஞ்சிச்சா? ஆமா சாமி, நீங்க சொல்ற ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் பக்காவா இருக்கு, நல்லா புரியுது சாமி, புரியுதா? ஆனா அனுபூதி ஆயிடுச்சு அவங்களுக்கு. பலன் எடுத்தீங்களா? பலன் எடுக்கல சார். அப்ப என்ன பண்ணணும்னா மந்திரம் சொல்லுது, தஸ்மாத் ஏவம் வித், மந்திரம் 4-4-23 பிருகதாரண்யம். தஸ்மாத் ஏவம் வித், இந்த விதமா குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணி நல்ல கிளாரிட்டி வந்துடட்டும். வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும், சாந்தோ தாந்த உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி சர்வம் ஆத்மானம் பஷ்யதி அப்படின்னு மந்திரம். இதுதான் முக்கியமான மந்திரம். தெரிஞ்சதுக்கு பிறகு பலன் எடுக்க முடியல சாமி, சாமி நான் நிற்க முடியல சாமி. இப்பவே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆசை, எல்லாம் டும்மு டும் நடந்துடணும், டும்மு டும்மெல்லாம் ஒன்றும் நடக்காது. ரிஷிமார்கள்லாம் பல ஜென்மங்களை கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போதான் உள்ள நுழைஞ்சிருப்போம், எதையுமே பண்ணியிருக்க மாட்டோம். 1/4 மணி நேரம் வந்து ஒழுங்கா உட்காந்தாவே மூட்டு வலிக்குதுன்னு மாற்றி உட்காருவோம், நம்ம ஜாயின் பெயின் வந்துடுதுன்னு. சின்ன விஷயத்த நம்மளால பொறுத்துக்க முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும், டைம் கொடுக்கும். எல்லாத்துக்கும் வந்து டான்ல நிற்கணும், டான்ல நிற்கணும். ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நான்ல நிற்க முடியல சாமி. ஏங்க இப்போ தானங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான்ல நிற்கிறத பற்றி இன்னும் நான் சொல்லவே இல்லை.
சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான்ல நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சாமி? நான்ல நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாந்தோ, சமம். சாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் இதுல பாத்தீங்கன்னா சாதனைகளா சாதன சதுஷ்டயம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. வேதாந்தத்துக்குள்ளார நுழையும் போது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா மோட்ச சாதன பூதம் வக்ஷியாமக அப்படின்னு தத்துவபோதத்துல ஆரம்பிக்கிறார். மோட்ச தர்மத்தை யாருக்கு சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன சதுஷ்டயங்களை அடைஞ்சவங்களுக்கு. முன்னாடி ப்ராசஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாரு என்ன குவாலிட்டிஸ் இருக்கு, சாதன சதுஷ்டயம் இருக்கான்னு நம்ம யாருக்கும் தெரியல. நம்ம உள்ள வந்துட்டோம், எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் கூட குறைய இருக்கு, ஃபுல்ஃபில் ஆகல. அப்ப நமக்கு பலன் எடுக்க முடியல. அப்ப பலன் எடுக்கணும் அப்படின்னா சாதன சதுஷ்டயத்துல விவேகம் வைராக்கியம் நமக்கு பாத்தீங்கன்னா மெதுவா விவேகம் வரணும். சாஸ்திரம் படிக்க படிக்க இது பொய் இது பொய் இது பொய்னு விவேகம் வரணும். நான் தான் சத்தியம்னு விவேகம் வரணும், வைராக்கியம் வரணும், பொய்யானதை பிடிக்கணும் அடையணும்னு ஆசையை விடணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு முக்கியமான தகுதி சொல்லியிருக்கு. இந்த சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 குவாலிட்டிஸும் மனசுக்கு சொல்லப்பட்டது. மனசுக்கு என்னது? சமம், மனோ நிகிரஹ. சமம்னா என்னது? மனோ நிகிரகம். மனோ நிகிரகம் எப்படி அபியாசம் பண்றது? டெய்லி காலையில இப்ப நம்ம பண்றோம்ல 6 மணில இருந்து 6:25 வரைக்கும் ஓங்காரத்தை பண்றோம். ஏக தத்துவ அபியாசம். இந்த மனசை நிரோதம் பண்றதுக்கு முக்திகோபனிஷத்துல ராமர் 2 உபாயம் சொல்றார். 2 உபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஏக தத்துவ அபியாசம் சொல்லக்கூடிய ஜபம், பிரணவ ஜபம். 2வது பிராணாயாமம். இந்த 2த்தையும் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மனசு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அபியாசம் பண்றது. அப்ப மனோ நிகிரகம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜப அனுஷ்டானத்தை ஏக தத்துவத்தில் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சமம்னு பேரு, மனோ நிகிரகம். இதுக்கப்புறம் தமம், சாந்தோ, தாந்த. தாந்தன்றதுக்கு அர்த்தம் தமம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வெளியிலேயே போகுது, எல்லாத்தையும் பாகிய இந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல் பண்ணிட்டு சமம் தமம் உபரதக. உபரதன்னு அர்த்தம் உபரத்தின்னு பேர். தேவையில்லாத நான்சென்ஸை நம்ம நிறைய பண்றோம்ல, ஏகப்பட்ட நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 90% நம்ம பண்ற காரியம் இல்ல, 98% நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே நான்சென்ஸ். அந்த நான்சென்ஸா பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது, கடையை மூடுறது, ஃபர்ஸ்ட் வியாபாரத்தெல்லாம் க்ளோஸ் பண்றது. அதுக்கு பேர் உபரத்தின்னு பேர். உபரத்திய பண்ணிக்கிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சாந்தோ தாந்த உபரத திதிக்ஷு. ஆச்சரியர் ஏற்கனவே முதல்ல தஸ்மா திதிக்ஷஸ்வன்னு உபதேசம் பண்ணிட்டார். பொறுத்துக்கிறது. இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் ரியாக்ஷன், நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லைன்னு ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது திதிக்ஷு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாஹிதோ பூத்வா. அடுத்தது பாத்தீங்கன்னா திதிக்ஷைக்கு அப்புறம் சமாதின்னு சொல்லக்கூடியது. ஒரே தத்துவத்தை தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு சமாதின்னு பேரு. அந்த சமாதியை அடைந்தவன். அப்ப மனசு யாருக்கு சமாதி? மனசுக்கு சமாதி. சமாதினா என்ன சுவாமி அப்படின்னா சமதாவஸ்தா சமாதி. இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்த நான்ற அந்த சுத்த தத்துவத்தோட இந்த மனசு பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வர்றது எதுவோ அதுக்கு பேரு சமாதி. இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா வெறும் கண்ணாடி, டிரான்ஸ்பரண்டான கண்ணாடியா இதை மாத்திட்டோம் அப்படின்னா கிளாஸ் டிரான்ஸ்பரண்டான கிளாஸா மாறிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன இருக்குன்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அந்த மனசு அதுக்கு பக்கத்துல பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சுத்த தத்துவத்தை அப்படியே பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு பேரு சமாதியின் பேரு, மனசுக்கு சமாதி. இந்த விதமா சமாதியை அடைந்தவன் சமாஹிதோ பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான். தன்னிடத்துல எந்த தான்? மனசு. அந்த மனசு எப்படிப்பட்டது? ஆடாத மனசு. ஆச்சரியர் 6வது அத்தியாயத்தை சொல்ல போற. யதா தீபோ நிவாதஸ்தே சொல்ல போற. நீங்கதே சோபமா ஸ்மிருதா வரப்போகுது கீதா. இந்த மனசு அசையாம, எந்த விஷயத்திலையும் அசையாம பாத்தீங்கன்னா ஸ்திரமா பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசத்தோட, ஆத்மா எப்படி பிரகாச சுரூபமா அதே மாதிரி இந்த ஆத்மாவும் இந்த மனசும் அச்சல தத்துவமா ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவை அப்படியே பரிபூரணமா சுத்த ஆத்மாவை பத்தின ஞானம் இதுக்கு உண்டாகும் அப்படின்னு மந்திரம் சொல்லு.
அதேதான் இங்க ஆச்சாரியார் பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்ட 4:4:23 இங்க அப்படியே கோட் பண்ற. சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம், முதல்ல சாஸ்திரத்துல ஆச்சாரியன்றது சாஸ்திரத்தை முதல்ல நல்லா கிரகணம் பண்றது. கிரகணம் பண்ணி அதுக்கு பேரு சிரவணம். பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சு போயிடுது, தெரியுது. புத்திக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, புத்திக்கு தெரியுது சாமி, ஆனா அனுபவம் ஆகலையே சாமி. அப்ப என்ன குறை இருக்கு? சமதமாதிகள்ல குறை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சமதமாதிகளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, சம தம ஆதி. ஆதின்னு என்ன அர்த்தம்? சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். மொத்தம் 6 குவாலிட்டிஸ். சமாதி சட்க சம்பத்தின்னு பேரு. இந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆதிய கிரகணம் பண்ணி சம்ஸ்கிருதம் மனக, இந்த மனசு கிளியரா டிரான்ஸ்பரண்டா ஆக்கியாச்சு. நான் சொல்லுவேன்ல, ஃப்ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பக்தர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்திருந்தார். குட்டி குழந்தை. அது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கையில பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கரை கொடுத்துட்டாங்க. அதுக்கு எழுதுறது வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது போட்டோ வச்சிருக்காரு. செவுத்துல ஒரு இடம் இல்லைங்க, எல்லா இடத்துலயும் கிறுக்கி வச்சிருக்கு. கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே அது என்ன பண்ணுது, காரு உள்ள ஃபுல்லா சீட்டுல இருந்து கண்ணாடியில இருந்து எல்லா இடத்துலயும் அது எழுதுறது தான் வேலை. அது கையில வச்சுட்டு அதுல எது கிடைச்சாலும் அதை எழுதி வைக்குது. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கை இருக்கு பாத்தீங்கன்னா, அப்பாவோட கையை பிடிச்சி கையில எல்லாம் எழுதிட்டு இருக்கு குழந்தை. கன்னத்துலலாம் அவர் கொஞ்ச நேரம் விட்டா போதும், அவர் கண்ணம் முகம் எல்லாத்துலயும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை, சின்ன குழந்தை. நம்ம மனசு இருக்குல்ல, மனசு இதே காரியத்தை பண்ணுது. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு குழந்தை பாத்தீங்கன்னா இந்த மனசு மாதிரியே இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, சும்மா இருக்க மாட்டேங்குது. சதா பாத்தீங்கன்னா கிறுக்கிக்கிட்டே இருக்கு. மீனிங்லெஸ். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸா எப்படி எழுதுதோ அதே மாதிரி இந்த மனசும் பாத்தீங்கன்னா சதா காலமும் கிறுக்கிக்கிட்டே இருக்கு அது பாட்டு. அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்கிற ஆத்மாவை அந்த கண்ணாடின்ற மனசு எப்படி இருக்கு? ஒரே சித்திரமா இருக்கு, பார்க்க முடியும். அப்ப நம்ம இந்த சமதமாதிகளை உபயோகப்படுத்தி எரேஸ் பண்றோம். அந்த கண்ணாடியை ஸ்வச்சமாக்குறதுன்னு பேர். சுத்தமா தேய்ச்சி நல்லா கிளீன் ஆக்கணும். அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவத்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில பரிபூரணமா உண்டாகும். இருக்கிறது நான் எப்படி உண்டாகும்? அப்போ அந்த கண்ணாடி சுத்தமா இருந்துச்சுன்னா நான் நிர்குண நிராகாரமா எனக்கு தெரியும். அந்த கண்ணாடியில நிறைய வாசனைகள், நிறைய சித்தத்துல சஞ்சலங்கள், நிறைய தாட், ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த நான் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னா, மனசு எப்படியோ அதே மாதிரி இந்த நான் நம்ம அறியும். அப்ப மனசை பாத்தீங்கன்னா சமதமாதிகளை உபயோகப்படுத்தி இதை எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி அந்த மனசு சுத்தமான சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்காரம் செய்யப்பட்ட மனதினால் இந்த ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது. இப்ப இருக்கிற மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மாண்டூக்கிய காரிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லுது. இந்த துவைத்தம்லாம் இருக்கு இல்லைங்க, இந்த துவைத்தம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன். ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நான், அந்த ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மனசு தான் ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் இருக்கு. அந்த ஃபிலிம் ரோல் தான் வாசனைகள்னு பேரு. இந்த வாசனைகள் பாத்தீங்கன்னா வெளியில மனசு என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. சதா நானுக்கு மேல இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இந்த லோகம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, காரிக்கா, மாண்டூக்கிய காரிக்கா 3:31 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம். மனசு தான் பாத்தீங்கன்னா மனசோட திருஷ்யம், மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த உலகம் எல்லாமே. இந்த தேகத்துல இருந்து மனசுல இருந்து எல்லாமே. சொப்பனம் என்னது? மனசோட ப்ரொஜெக்ஷன் தானே. சொப்பனம் எப்படி மனசோட ப்ரொஜெக்ஷனோ அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் நம்ம பார்க்கறது எல்லாமே மனசோட இது மாதிரி திருஷ்யம். எத்கிஞ்சித் சச்சராச்சரம், எது அசைகிறது அசையாததுன்னு நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன். அதனால மனசோ ஹெமனீபாவே, மனசு அமணிபாவத்தை அடைந்ததால். அமணிபாவம் என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த மனசு எழுதி வச்சிருக்குல்ல அதை எல்லாத்தையும் சமதமாதிகளை யூஸ் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்னா அமணிபாவம்னு பேரு. டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி. அந்த டிரான்ஸ்பரண்டான கண்ணாடிக்கு பேரு அமணிபாவம்னு பேரு. ஃபிலிம் ரோல் எடுத்தாச்சு. ஃபிலிம் ரோல் இருந்தால் தானே ஓடும், ப்ரொஜெக்ஷன் நடக்கும்.
மனசு ப்ரொஜெக்டர். ஃபிலிம் ரோல் இருக்க வரைக்கும் அது ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபிலிம் ரோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரகாசம் மட்டும் போகும், ப்ரொஜெக்டர்ல இருந்து எந்த திருஷ்யங்களும் இருக்காது. அப்ப அந்த மனசு எப்படிப்பட்டது? மனசு இருக்கு, ஆனா திருஷ்யங்கள் எதுவும் இல்லாம போச்சு. அதுக்கு என்ன பேரு? அமனீபாவம்னு பேரு, உண்மணீபாவம்னு பேரு. அந்த தன்மையை அடைந்த மனசுனால துவைத்தம் நைவோபலபியத்தை, இந்த துவைத்தம் எதுவுமே தெரியாமல் போகிறது. அந்த அவஸ்தைக்கு பேர் தான் சமாதி. அதுல யார் இருக்கானா? நான் நானா இருக்கேன். அப்ப நான் தேகம், நான் மனசு, இது எல்லாத்தையும் யார் ப்ரொஜெக்ஷன் பண்றா? இந்த மனசு தான் வாசனையை வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை அடையணும். ஞானத்தை அடைஞ்சு பார்த்தீங்கன்னா சமதமாதிகளை நல்லா அபியாசம் பண்ணி தான் தானா நிற்கணும். அப்படிப்பட்ட மனசினால, டிரான்ஸ்பரண்டான அமனீபாவம்னு சொல்லக்கூடிய மனதினால் இந்த ஆத்மா பார்க்கத்தக்கது. ஆத்ம தரிசனத்துக்கு இந்த மனசு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டா ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லி விடுகிறார். மீதியனமும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः. या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम्. एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि. कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम. नमस्कारं नमस्कारं.